கடந்த 5 வருஷமா அவங்க எதிர்பார்த்தாங்க. நல்ல வார்த்தைகள் ஏதாவது சொல்ல மாட்டீங்களா சார்? நாங்க எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டோம். ஆனா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே பாருங்க 4 கிரகங்கள் ஒரு வீட்ல. தனுசுல, மகரத்துல, கும்பத்துல, மீனத்துல. சனி செவ்வாய் சேரும் காலத்துல பயணத்துல மிக கவனமாக இருக்கணும். நீரினாலும் நெருப்பினாலும் எலக்ட்ரிசிட்டினாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. பணம் எடுத்து பொட்டியில வைங்கன்னு நான் சொல்லணுமா? அதை நீங்களே செய்வீங்க. ப்ரமோஷன் வந்தா மேனேஜருக்கு குட் மார்னிங் அடிக்காம இருக்க போறீங்க? இல்ல நல்ல வருமானம் வந்ததுன்னா உங்க பார்ட்னர் கிட்ட சொல்லாம இருக்க போறீங்க? 7ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். ஆகவே பார்ட்னர்ஷிப்னா வெறும் பிசினஸ் பார்ட்னர் மட்டும் கிடையாது. மனைவி கூட ஒரு பார்ட்னர். 6ஆம் இடத்துல 4 கிரகம் சூரியன் 7ஆம் இடத்துலயும் இருக்கு. 7ஆம் இடத்துலயும் இருக்கு. 8ஆம் இடத்துக்கும் போறார். பாருங்க. ஏன்னா என்னுடைய கணக்கு தப்பாது. ஆக 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம். 9ஆம் இடம் அதிசாரமாக இருந்து பார்க்க போகிறார். உச்சம் பெற்று பார்க்க போகிறார். ஆகவே இதையெல்லாம் கணக்கு பண்ணி நீங்க கடகத்துக்கு பாருங்க. எல்லாமே கிடைக்கும். ஆனா நான் சொல்ல வந்தது வெறும் பணம் மட்டுமல்ல. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது குருவும் கேதுவும் சேர்ந்து ஞானகாரகன் குருவும் கேதுவும் சேர்ந்து ஒரே இடத்துல அமைய போறாங்க.